வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைத்தேன். அந்த நொடி நடந்த சம்பவம். நடிகர் முனிஸ்காந்த் உருக்கம். இது பலருக்குமே ஒரு பாடம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை மெதுவாக உருவாக்கி கொண்ட நடிகர் முனிஸ்காந்த் அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டி தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. மிக எளிமையாக தனது ஆரம்பகால அனுபவங்களை பகிர்ந்துள்ள அவர் சினிமாவில் வெற்றி எவ்வளவு சுலபமில்லை என்பதையும் வெளிப்படையாக கூறியிருக்கிறாரு நடிகர் முனிஸ்காந்த் அவர்கள். பேட்டியில் முனிஸ்காந்த் கூறியது, சின்ன சின்ன ரோல்களில் நடித்து கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது. அப்போது நம்ம கதை இங்கே தான் முடிஞ்சிரும்னு கூட நினச்சிருந்தேன் என்று தெரிவித்திருந்தார். சினிமாவில் தொடர்ந்து முயற்சி செய்தாலும் எல்லா காலங்கள்லையும் வாய்ப்பு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் அவங்க சந்தித்ததாகவும் அதனால் எதிர்காலம் குறித்து குழப்பம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் முண்டாசுப்பட்டி படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த படம் தான் அவருடைய கெரியரில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் மக்கள் என்னை கவனிக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகுதான் தொடர்ந்து பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது என்று நடிகர் முனிஸ்காந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. முனிஸ்காந்துடைய இயற்பெயர் ராமதாஸ். தமிழகத்தில் பிறந்த இவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு சென்னை வந்தார். ஆரம்பத்தில் பல சிரமங்களில் சந்தித்தார். சின்ன சின்ன வேலைகள் செய்து அதே நேரத்தில் சினிமாவில் வாய்ப்பு தேடியிருக்கிறாரு. பல ஆண்டுகள் முயற்சித்த பிறகு அவருக்கு அடையாளம் கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முண்டாசுப்பட்டி படத்திற்கு பிறகு முனிஸ்காந்த் அவர்கள் பல முக்கியமான படங்களில் நடிச்சிருக்கிறாரு. ராட்சசன் இதில் அவரது நடிப்பு கவனிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பேட்டை, டாக்டர், மண்டேலா போன்ற படங்கள் மூலமாக அவர் ஒரு குணச்சித்திர நடிகராக நிலை பெற்றார். இப்போது ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. அதிலும் அவருடைய நடிப்பு வெளியான மிடில் கிளாஸ் படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து இப்போது தாய்க்கிழவி திரைப்படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. முனிஸ்காந்த் அவர்கள் தனது பேட்டிகளை அடிக்கடி கூறுவது, சினிமாவில் பொறுமை மிக முக்கியம். உடனடியாக வெற்றி கிடைக்காது. வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. எனக்கு பெரிய திட்டமே பிளானே எதுவும் கிடையாது. நல்ல ரோல் கிடைச்சா நடிப்பேன் என்ற வகையில் எளிமையாக தனது அணுகுமுறை அவர் விளக்கியிருக்கிறாரு. முனிஸ்காந்த் தனது குடும்பத்தை பற்றி அதிகமாக வெளியில் பேசுவதில்லை. ஆனால் குடும்ப ஆதரவு தான் தனது பயணத்தில் மிக முக்கியமான குறிப்பிட்டிருக்கிறாரு. எளிமையான வாழ்க்கை முறையுடன் இருப்பார் என்றும் பெயர் அவருக்கு உள்ளது. மொத்தத்தில் முனிஸ்காந்த் கூறிய இந்த அனுபவம், சினிமாவில் வெற்றி என்பது ஒரே நாளில் வருவதில்லை என்பதும், வாய்ப்பு கிடைத்தால் அதை வாழ்க்கை மாற்றிவிடும் என்பதை நினைவூட்டுறது. அவரது பயணம் போராடி கொண்டு பலருக்கு ஒரு நடைமுறையாக உதாரணமாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் முனிஸ்காந்த் அவர்கள் சமீப காலமாக இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் நிறைய வதந்திகள் பரப்புனாங்களா. அது பார்க்கும்போது என்னுடைய குடும்பம் ரொம்பவே உடைந்து போயிடுச்சு. தயவுசெய்து இந்த மாதிரி தவறான செய்திகளை வெளியிடாதீங்க. என்ன செய்தி, உண்மையான செய்தி ஆராய்ந்து பத்திரிகையாளர்களாக வெளியிட வேண்டும் என்று நடிகர் முனிஸ்காந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.